இங்கே நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற துடியலூர் சந்தைக்கு தான் நேற்று போயிருந்தோம். காயெல்லாம் வீட்டில் சுத்தமாக இல்லை. சரி, அதனால் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாமே சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டும் நானும் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், விளக்குறதுக்கே இடமே இல்லை. சந்தைக்கு போனாலே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நாங்கள் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவுமே லேட்டானதுனால சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம். காய் எதுவுமே எடுத்து வைக்கல, மறாதனால தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் ஹஸ்பண்ட் கீரை ஆஞ்சு கொடுத்தா தான் செய்வீங்களோ, இல்லை இதை வேற சோசியல் மீடியாவில் வேற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் கீரை ஆஞ்சு கொடுப்பாங்க. மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மட்டன் சிக்கன் என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இதை வேற சோசியல் மீடியாவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் சொன்னால் என்ன தப்பு? என் ஹஸ்பண்ட் தான் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கு? இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டா நான் வற்புறுத்த மாட்டேன். அவரே நான் கஷ்டப்படுறேன்னு செய்யறதுனால தான் நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம்.